நற்றுணையாவது நமசிவாயவே. கும்பராசி சனிப்பெயர்ச்சி தருமா மகிழ்ச்சி. 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி, இந்த டிசம்பர் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி நிகழ இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி நாள் மிக விசேஷமானது. ஆண்டுக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் போல் அல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசி கிடைக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் அது எந்தெந்த நட்சத்திர பாதங்களில் அமர்ந்து இருக்கக்கூடியது, எந்தெந்த பலன்களை எது போன்ற காலத்தில் தர இருக்கிறது, அதற்கு முறையாக நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நீலாஞ்சான சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய இந்த சுதிப்பாடலை எவரொருவர் சனிக்கிழமைகளிலே காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் தொடர்ந்து பாராயணம் செய்து வருகிறார்களோ சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அவர்களுக்கு நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக சனி பகவான் மற்ற கிரகங்களைப் போல் அல்லாமல் உழைக்கும் வர்க்கத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகமாகும். ஆகவே நல்ல முறையிலே நாம் உழைத்து நம்முடைய கடமையை மிக சரியாக செய்து தர்மத்தை கடைப்பிடித்து வந்தோம் என்றால் நமக்கு சனி பகவானால் எந்த விதமான ஒரு கஷ்டமும் ஏற்படாது. சனி பகவான் நமக்கு வாழ்க்கையிலே துன்பத்தை கொடுத்தாலும் அதன் மூலமாக ஒரு நல்ல அனுபவத்தை பாடத்தை கற்றுத்தரக்கூடிய சற்றே கடுமையான ஒரு ஆசான். எனவே சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு பலன் சரியில்லை என்று பயப்படும் தேவையில்லை. உதாரணமாக இப்போ கடக ராசிக்கு அஷ்டமச்சனி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் மகர ராசி கும்பராசிக்கெல்லாம் 7.5 சனி காலம் என்று சொல்லலாம். இதுபோல் 7.5 சனி, அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி என்று குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த 2023 சனி பயிற்சி பற்றிய ஒரு பாதகமான பலன்கள் கிடைத்துவிடுமோ என்று பயத்தை போக்குவதற்காக முறையான வழிபாடுகள் என்பது எவ்வாறு செய்தோம் என்றால், நாம் இந்த சனி பயிற்சியில் காலத்தில் சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்த பிறகு அதனால் வரக்கூடிய பாதகமாக பலனை சாதகமாக மாற்றி நாம் இந்த பயிற்சி காலத்தில் மகிழ்ச்சியை நமக்கு தரும் வகையிலே முறையான வழிபாடுகளை செய்வது எவ்வாறு என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கும்பராசி என்பது காற்று ராசி. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை என்பது உண்டு. ஆக கும்பம் என்பது குடம். ஆக குடத்திலே கும்பம் என்று சொல்லக்கூடிய கலச தீர்த்தத்தை நிரப்பி அதற்கு ஒரு தேங்காயை அமர்த்தி அந்த மூல மந்திரத்தை நீலாஞ்சான சமாபாஷம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் என்று சொல்வதைப் போல ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்று சொல்வதைப் போல இது பல்வேறு விதமான சனி பகவானுக்குரிய விசேஷமான மந்திரங்களை எல்லாம் ஜபம் செய்ய வேண்டும். மந்திர ஜபம் செய்வதற்கு இந்த 3 ஆண்டு காலம் மிக மிக உச்சிதமானது, சிறப்பானதாகும். எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் சரி, சனி பகவானுடைய மந்திரத்தை இந்த 3 ஆண்டு காலத்தில் நாம் பாராயணம் செய்து வருவோம் என்றால் சனி பகவானால் நமக்கு நன்மைகள் மேலும் அதிபரிக்கும். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று சொல்வார்கள். அதுபோல சிலருக்கு ஜாதக ரீதியாக சனி பகவான் யோகத்தை கொடுப்பார், சிலருக்கு தோஷத்தை கொடுக்கலாம். அவ்வாறு இருப்பினும் கெடுபலன்களை குறைத்துக் கொள்வதற்கும் நற்பலன்களை அதிகரித்துக் கொள்வதற்கும் இந்த முறையான சனி பகவானுக்குரிய விசேஷ வழிபாடுகளை நாம் அவசியம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். நீதி, நேர்மை, நியாயம், தர்மத்திற்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய இந்த சனி பகவான் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே தவறு செய்வர்களை முறையாக தண்டிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் சனி பகவானுக்கு உண்டு என்பதால் நாம் செய்யக்கூடிய தொழில் தர்மங்கள் எதுவாயினும் அதை சரிவர செய்ய வேண்டும். குறுக்கு வழியில் சென்று தவறான சில விஷயங்களை செய்வோம் என்றால் நிச்சயமாக சனி பகவான் நமக்கு காலம் தர்மத்தின் அடிப்படையில் நிச்சயமாக தண்டனை என்பது அனுபவ ரீதியாக சில கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்வார். கர்ம வினை என்று சொல்லக்கூடிய நாம் செய்த முற்பிறவி பாவங்களை இந்த பிறவிலே நாம் அனுபவித்து ஆக வேண்டும் என்பதைத்தான் இந்த கோச்சார ரீதியாக சனி பகவான் நமக்கு தரக்கூடிய ஒரு பாடமாகும். ஆகவே இந்த கும்ப ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ராசி கும்பம் என்பதால், காற்று ராசி தத்துவம் என்பதால் மந்திர ஜபத்தை அதிகமாக செய்யலாம். சனி பகவானுக்கு உரிய அஷ்டக பாடலை நாம் பாராயணம் செய்யலாம், மூல மந்திரங்களை ஜபம் செய்யலாம். தசரத மகாராஜா அருளிய சனி பகவானுக்குரிய ஸ்துதி பாடலை சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் கும்ப முனி என்று சொல்லக்கூடிய அகஸ்தியரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்பச்சனிக்கு தீர்வு தருவது கும்ப முனி அகஸ்தியர் என்ற ஒரு சூட்சும தகவலையும் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அகஸ்தியர் வழிபட்ட ஆலயங்களுக்கெல்லாம் சென்று நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். அது வெகு வெகு விசேஷமான பலனை தரும் நமக்கு. ஏனென்றால் கர்மவினைக்காரகன் சனி, கர்மவினையை போக்கக்கூடிய ஒரு சக்தி சிவபெருமானுக்கு உண்டு. அதை சித்தர்கள் மூலம் வழிபட்ட சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சனிக்கு உருவிய பழமையான ஆலயமாக கருதப்படக்கூடிய அகஸ்தீஸ்வரர் என்ற திருநாமத்தில் சிவபெருமான் அருள்பாலிக்க வரக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய கர்மவினைகள் தீரும், கஷ்டங்கள் படிப்படியாக குறையும்.
எந்தெந்த ராசிக்காரர்கள், லக்னத்துக்காரர்கள், நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதக ரீதியாக சனி தசை சனி புத்தி இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துத்தான் அவர்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயம் திருநள்ளாரா, திருக்கொள்ளிக்காடா என்றெல்லாம், குச்சனூரா என்றெல்லாம் நாம் முடிவு செய்ய வேண்டும். எல்லாருமே நம்ம திருநள்ளார் கோயிலுக்கு போய் தர்பானேஸ்வரியும் ஸ்ரீ பகவானையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. எல்லாரும் சென்று வழிபட வேண்டிய ஒரு ஆலயங்கள் அப்படிங்கிறத பொதுவாக நாம் எதற்காக நாம் குறிப்பிடுவோம் என்றால், கிரக பயிற்சி காலத்தில் நாம் தர்பானேஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏழரை நடக்கும்போது அவசியமாக அந்த திருநள்ளாறு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணுங்கிறது இப்போது முக்கியத்துவம் தரப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அதற்கு பதிலாக சனி என்பவர் உழைக்கும் வர்க்கம், கூலி தொழிலாளி, உழைப்பாளிகளுக்கு நாம் உதவி செய்தால் அவர்கள் மனம் குளிரும் வகையில் தொழில் நிர்வாகம் செய்யக்கூடிய முதலாளிகள் தொழிலாளிகளுக்கு நல்லபடியாக திருப்தியாக நல்ல ஊதிய உயர்வு கொடுத்து அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தந்தாலே அந்த தொழிலாளிகள் மனம் குளிர்ந்தாலே போதும். நிச்சயமாக அவர்களுடைய மனம் சந்தோஷப்படுகின்ற பட்சத்தில் சனி பகவானுடைய பரிபூர்ணமான நல்ல ஆசி நம் அனைவருக்குமே கிடைக்கும், தொழில் வளர்ச்சி உண்டாகும். இது மிக முக்கியமான ஒரு பரிகாரம். சனிக்கு எளிமையான ஒரு பரிகாரம் காகத்திற்கு சாதம் வைத்து வழிபாடு செய்வது. அதே போல சனிக்கு குருவாக விளங்கக்கூடிய பைரவரை சனிக்கிழமை நாட்கள் மற்றும் தேய்பிறை அஷ்டமி காலங்களிலே மாலை நேரத்தில் காலபைரவரை வழிபாடு செய்வதும், அதே போல ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடியவர், இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் மிக மிக அவசியமாகும். ஆஞ்சநேயருடைய வாளிலே அந்த பொட்டு வைத்து வழிபாடு செய்வது, வாள் எங்கே அந்த அனுமனுக்கு தொடங்குகிறதோ அதிலிருந்து வாளினுடைய நுனி வரை சந்தன குங்கும பொட்டு வைத்து தொடர்ந்து 48 நாட்கள் இந்த ஆஞ்சநேயருக்கு வாளில் பொட்டு வைத்து வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். தடைப்பட்ட விஷயங்கள், தாமதப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக நடந்தேறும். அது மட்டும் அல்லாமல் இந்த சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு விசேஷ பலன்கள் என்னவென்றால், சனியும் செவ்வாயும் பார்வை பலன் பெற்றக்கூடிய காலத்தில் தான் இந்த சனி பயிற்சி நிகழ இருக்கிறது. அதாவது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சனி, சனியின் பார்வை செவ்வாய் மீது படுகிறது. செவ்வாய் என்பவர் பூமிகாரகன். அப்படி என்றால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? சனி என்றால் பழமையான சிவன் ஆலயங்களுக்கு சென்று நாம் உழவார திருப்பணியை செய்ய வேண்டும். சனிக்கு உரிய கருவிகள், இரும்பு கருவிகள் சொல்லும்போது மண்வெட்டி, கடப்பாறை, சட்டி என்றெல்லாம் சொல்கிறோம். அதே போல செவ்வாய்க்கு உரியது மண். யாரெல்லாம் சென்று மாதம் ஒரு முறை அவர்களுக்கு விருப்பப்பட்ட சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த உழவார திருப்பணியை செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு சனியினுடைய கடுமையான கிரகதோஷம் ஜாதக ரீதியாகவோ கோச்சார ரீதியாகவோ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அஷ்டமச்சரியாக இருந்தாலும் நிச்சயமாக பாதிக்காது. ஏனென்றால் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே சனி சஞ்சாரம் செய்கின்ற போது உழவார திருப்பணி செய்வதைப் போல ஒரு சிறந்த பரிகாரம் வேறு எதுவுமே இல்லை. அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நாம் வெறும் கோயிலுக்கு மட்டும் சென்று ஒரு எல் தீபம் ஏற்றிவிட்டு வந்தால் போதும் என்று நினைக்கவே கூடாது. பொதுவாக அந்த எண்ணெய் தீபம் ஏற்றுவது தான் சிறப்பே தவிர எள் பொட்டலத்தை நாம் அப்படியே தீபமாக ஏற்றுவது முறையான விஷயமே அல்ல. சுத்தமான நல்லெண்ணெயை கொண்டு நாம் தீபம் ஏற்ற வேண்டும். அதுதான் எள் எண்ணெய் தீபமாகும். அதை தவிர்த்து விட்டு கருப்பு துணியில் எல்லை முடிந்த நாம் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்பான பலன் தராது. குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். சனி பகவான் குலதெய்வ காரகன். எனவே குலதெய்வம், முக்கியமாக குலதெய்வமாக நிறைய பேருக்கு கருப்பனார், கருப்பண்ணசாமி, ஐயனார், முனீஸ்வரன், சாஸ்தா, இது போன்ற நிறைய தெய்வங்கள் இருக்கும். சபரிமலை ஐயப்பனை சென்று தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு. ஏனால் இந்த ஆட்சி பலம் பெற்று கும்பராசியிலே சனி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக காலபைரவர் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஐயனார், சாஸ்தா, முனீஸ்வரர், கருப்பசாமி, இது போன்ற பல்வேறு காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதும் மிக மிக அவசியமான ஒரு பரிகாரம். அது மட்டும் அல்லாமல் நிறைய பேருக்கு இந்த காலிலே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. 3 ஆண்டு காலத்திலே, அதாவது வாதம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழிருந்து பாதம் வரை நிறைய பேருக்கு பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது, கோச்சார ரீதியாக சனி கும்பத்தில் இருக்கும் வரை. எனவே கருப்பு நிற கயிறை சனிக்கிழமைகளிலே நாம் காவல் தெய்வத்திற்கு வைத்து அர்ச்சனை செய்து, அது ஆஞ்சநேயராக இருக்கலாம், கருப்பசாமியாக இருக்கலாம், முனீஸ்வரராக இருக்கலாம், இது போன்ற ஒரு காவல் தெய்வங்களுக்கு வைத்து அர்ச்சனை செய்து அந்த கருப்ப கயிறை நம் காலில் கட்டிக்கொள்வதன் மூலமாக தீய சக்திக்குடைய தாக்குதலோ பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நமக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு என்பது கிடைக்கும். எனவே இது போன்ற மற்ற ஒரு விசேஷமான ஒரு பரிகாரத்தை சொல்லுவோம் என்றால் சனி பிரதோஷம். இந்த 2.5 அல்லது 3 ஆண்டுகளிலே எப்போதெல்லாம் சனி பிரதோஷம் வருகிறதோ, சனி பிரதோஷம் சகலவிதமான தோஷங்களையும் நீக்கும். குறிப்பாக சனி கிரக தோஷத்தினுடைய தாக்குதலை குறைத்துவிடும். எனவே சனி பிரதோஷ காலத்திலே மாலை நேரத்திலே சிவபெருமானையும் அம்பிகையும் நாம் தரிசனம் செய்து காலபைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த சனி பயிற்சி கும்பராசிக்கு மட்டும் அல்லாமல் அனைத்து 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்கள் பெறுவதற்கும் கெடு பலன்களை குறைவதற்கும் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் காகத்திற்கு சாதம் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. சனிக்கிழமையில் மதியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை சனி ஹோரை நேரம்.
அந்த எள் கலந்த தயிர் சாதம் இந்த சனி பகவானுக்கு விசேஷமாக சொல்லப்படக்கூடிய இந்த வாகனம் காக வாகனம். ஏனால் காகத்வஜாய வித்மகே என்று சொல்கிறோம் அல்லவா. சனிக்கு வாகனமாக இருக்கக்கூடிய அந்த காகத்திற்கு நாம் அன்னம் பாலிக்கும் போது நிச்சயமாக முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பித்ரு பூஜைகளை தவறாமல் செய்ய வேண்டும். எள் கொண்டு தர்ப்பணம் செய்யக்கூடிய பித்ரு பூஜைகள் மூலமாக சனி பகவான் திருப்தி அடைகிறார். பித்ருக்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பட்சத்தில் நமக்கு சனி பகவானால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. திருநள்ளாறிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமம் தர்பாரணீஸ்வரர் என்று சொல்கிறோம். ஆக தர்பை புல் என்பதே அங்கே ஸ்தலவிருட்சமாக இருக்கிறது. தர்பை என்பது கேது கிரகத்திற்கு உரியது. அங்கே சனி வழிபாடு செய்த தர்பாரணீஸ்வர் இருக்கும் காரணத்தினால் சனி கேது ஜாதகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்கு அவசியமாக தர்பாரணீஸ்வர ஆலயத்திற்கு சென்று நாம் சிவபெருமானை முறையாக வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அந்த சிவபெருமானுக்கு சனிக்கிழமையிலே வரக்கூடிய சனிஹோரை நேரத்திலே நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்வது, எண்ணெய் காப்பு சாற்றுவதும் சனிகிரக தோஷத்தை நமக்கு பெரும் வகையிலே குறைத்து தரும் என்பதையும் இந்த கும்பராசி சனி பெயர்ச்சி மகிழ்ச்சி தரக்கூடிய விசேஷ நற்பலன்காக இந்த பரிகாரமாக இந்த முறை நாம் இந்த பதிவிலே ஆன்மீக பரிகார நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நல்ல முறையிலே பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக பதிவுகள் வேண்டுபவர்கள் அவசியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.